உடல் எடை குறைவு காரணமா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன் அப்படின்னு உருக்கமா பதிவிட்டிருக்காங்க பவித்ரா லக்ஷ்மி. விஜய் டிவில ஒளிபரப்பான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலமா பிரபலமான நடிகை பவித்ரா லக்ஷ்மி வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவு இணையத்துல நிறைய பேரை ஃபீல் பண்ண வச்சிருக்கு. பவித்ரா லக்ஷ்மி சமீபத்திய புகைப்படங்கள், வீடியோக்கள் நிறைய பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டப்போ இவங்களுக்கு சமைக்கவே தெரியாது. ஆனாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சமையல்ல அசத்துனாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு ரசிகர்களும் அதிகரிச்சாங்க. பவித்ரா அப்புறம் புகழ் கூட்டணி அந்த நேரத்துல பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ஃபைனலுக்குள்ள நுழைஞ்ச பவித்ராவால டைட்டில்ல வெற்றி பெற முடியல. ஆனாலும் அவங்களோட ரசிகர்களோட மனச கவர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நாய்சேகர் படத்துல நடிக்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்துல அவங்க கதாநாயகியா நடிச்சிருந்தாலும் அந்த படம் பெரிய அளவுல அவங்களுக்கு ஹிட் குடுக்கல. சோஷியல் மீடியா பக்கங்கள்ல பிஸியா இருக்கக்கூடிய பவித்ரா லக்ஷ்மி தொடர்ந்து சினிமாவுல நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில, போன வருஷத்துல பவித்ராவுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. பவித்ராவுக்கு உறுதுணையா இருந்த அம்மாவோட திடீர் இறப்பு பவித்ராவ வருத்தத்துல ஆழ்த்திருச்சு. சிங்கிள் மதரா தன்னை வளர்த்துட்டு வந்த அம்மாவோட மரணம் பவித்ராவ ரொம்பவே பாதிச்சுது. அத பத்தி சோஷியல் மீடியா பக்கங்கள்ல கூட பவித்ரா ரொம்பவே உருக்கமா போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஒரு சில மாசமாவே தன்னோட அம்மாவோட நினைவுகள், அப்புறம் அம்மாவோட புகைப்படங்களையும் பவித்ரா பகிர்ந்துட்டு வராங்க. அவங்கள நெறைய பேரு பழைய நிலைக்கு வரச் சொல்லி அட்வைஸ் குடுத்துட்டும் இருக்காங்க. இப்போ மறுபடியும் ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல அவங்களோட முகமே மாறி இருக்கு. இத பார்த்ததும் நெறைய பேர் இவங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி மாறிட்டாங்க? அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ஒரு சிலர் இவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாங்களா? அதனால தான் இப்படி மாறிட்டாங்களா? அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. இதனால இந்த சர்ச்சைக்கு பவித்ரா பதில் குடுத்திருக்காங்க. நான் இப்போ ரொம்ப மோசமான நிலையில இருக்கேன். எனக்கு உடல்நிலையில பிரச்சனை இருக்குது. அதுக்கான சிகிச்சையில இருக்கிறதால தான் என்னோட உடல்நிலையில இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால நான் ரொம்பவே மெலிஞ்சிருக்கேன். நான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியும் செய்யல. வதந்திகள பரப்பி என்னோட கடினமான சூழ்நிலைய மேலும் கடினமாக்கிடாதீங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுக்கு ரசிகர்கள் நீங்க சீக்கிரமா உடல்நலம் பெற்று மீண்டும் பழைய நிலைக்கு வரணும் அப்படின்னு சப்போர்ட் குடுக்குறோம் அப்படின்னும் சொல்லிட்டு வராங்க.